அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம சிஎஸ்எஸ் பொசிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பொசிஷன்னா என்ன, அதோட டிஃபால்ட் வேல்யூ வித் எக்ஸாம்பிள், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, அப்புறம் ஸ்டிக்கி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன்னா என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் எலமெண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் பொசிஷன். இதை தீர்மானிக்கிறது வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்செட் ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் பாட்டம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது எந்த இடத்துல வந்து இருக்கிறோ அதை பேஸ் பண்ணி தான் பொசிஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவில் வந்து ஒரு பேரண்ட்டில் வந்து ஒரு 3 சைல்டு போடுறேன் நான். சைல்டு ஐட்டம் 1, ஓகே, 2 3. இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். சைல்டு ஐட்டம் 1, இங்கே 2, இது 3. வா, இதுக்கு ஒரு சேசஸ் ஆட் பண்ணுவோம். பாடியில் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் அக்வாமரின், ஹைட் வந்து 100 பிக்சல். ஓகே, அடுத்து வந்து சைல்டு வந்து ஹைட் வந்து 100 பிக்சல் ஈச் சைல்டு. இந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக மட்டும் ஃபாண்ட் சைஸும் ஃபாண்ட்டோட வெயிட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 600. அதுக்கப்புறம் பேரண்ட், இதுக்கும் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட்டு. இந்த பேரண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் டார்க்கான கலராக கொடுக்குமா, டார்க்கு. ஓகே, இது வந்து பேரண்ட். ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம், 400 பிக்சல். ஓகே, இப்போ இந்த சைல்டுக்கு கலர் கொடுப்போம். அப்படின்னா தான் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். சைல்டு ஐட்டம் 01, இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் கலராக கொடுப்போம், லைட் கோரல். ஓகே, இந்த சைல்டு செகண்ட் சைல்டுக்கு வந்து என்ன கலரு? வயலட். மூணாவது சைல்டு இதுக்கு ஒரு லைட் கலர் கொடுப்போம், பேக்ரவுண்ட் லைட் கிரீன். ஓகேவா? இப்போ இந்த பேரண்ட்ல 3 சைல்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பேரண்ட் டிஃபரன்ஸ் தெரியும்னா இங்கே பேரண்ட் நேம் கொடுத்துருக்கோம், பேரண்ட் ஐட்டம். ஓகேவா? இது வந்து பேரண்ட் கீழே வந்து சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 இருக்கு. ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இந்த எலமெண்ட் பேரண்ட் எலமெண்ட்டு, அதுக்குள்ளே வந்து 3 சைல்டு எலமெண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட நார்மல் ஃப்ளோவில் வந்து ஒரு பொசிஷனில் வந்து செட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சைல்டு 1 இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டாப்பு அந்த ஆப்செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு 50 பிக்சல் கொடுத்தோம்னா எதுவுமே ஆகாது. திருப்பி லெஃப்டில் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறோம். சேவ் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. ஏன்னா டிஃபால்ட்டாக பொசிஷன் வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பொசிஷன். இந்த ஸ்டாட்டிக் பொசிஷனை எங்கே போய் பார்க்குறதுனா, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இதில் போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு பொசிஷன் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல கீழே காட்டுது பாருங்கள்.
IOM. ஓகே, இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். இப்போ இந்த சைல்டு பேரண்ட்டு எல்லாத்தோட பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் பொசிஷனில் வந்து ஆப்செட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒர்க் ஆகாது. டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட்டு எது கொடுத்தாலும் ஆப்செட் ப்ராப்பர்ட்டிஸில் ஒர்க் அதாவது ஸ்டாட்டிக்கில் ஒர்க் ஆகாது. ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஆப்செட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகாது. டக்லிஸ்டில் அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ சைல்டு ஐட்டம் 1க்கு வந்து நம்ம பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. ஏன்னா ஆப்செட் வேல்யூ எதுவுமே கொடுக்காம ரிலேட்டிவ் கொடுத்தோம்னா அது ஸ்டாட்டிக் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பேரண்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து டாப் அண்ட் லெஃப்ட் வந்து அன்கமெண்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு 50 பிக்சலும் லெஃப்டில் ஒரு 100 பிக்சலும் மூவ் ஆகிருக்கு. ஆனால் சைல்டு 1 மூவ் ஆகும்போது சைல்டு ஐட்டம் 2ஓ அல்லது 3ஓ மூவ் ஆகலை. ஏன்னா இதோட பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்குது. இந்த ரிலேட்டிவ் என்ன பண்ணும்னா அதர் எலமெண்ட்டை வந்து பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணாது. இதோட பொசிஷன் வந்து அதாவது இதோட இனிஷியல் பொசிஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து 0 மாத்திரம். டாப் 0 லெஃப்ட் 0 பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்டோட 0% இருக்குல்ல, இங்கே இருந்து டாப்பில் ஒரு 50 லெஃப்டில் ஒரு 100 இந்த மாதிரி தான் இது எடுத்துக்கிடும். ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பொசிஷன் இதுதான். இதோட இந்த பேரண்ட் தான் இதோட ஒரிஜினல் பொசிஷன். ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து டாப்பில் 50 லெஃப்டில் 100 வந்து ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிடும். மோஸ்ட்லி வந்து ரிலேட்டிவ் வந்து தனியாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது அப்சல்யூட். இங்கே வந்து இந்த பொசிஷனை வந்து அப்சல்யூட்டாக மாற்றுறேன். அதுக்கு முன்னாடி இதை ரெண்டையும் கமெண்ட் பண்ணி வச்சுறேன். ரிலேட்டிவ் அப்சல்யூட்டாக மாற்றுறேன். அப்சல்யூட்டாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து லேஅவுட்டில் வந்து ஸ்பேஸை வந்து எடுத்துக்கிடாது. இன்னொன்று என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட் வந்து பிளாக் எலமெண்ட், அதாவது ஃபுல் வித்து வந்து சேஞ்ச் ஆகி வித்து வந்து வேல்யூ வந்து ஆட்டோவாக மாறிடும். ஆட்டோனா எப்படின்னா இதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல வித்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைல்டு ஐட்டம் 1 இருக்கா, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோரம் 10 இருக்கா இல்லையா, லோரம் 10 போட்டால் இதில் எந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல இதோட வித்து வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அது மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஆப்செட் வேல்யூ செட் பண்ணி இதோட பொசிஷனோட மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப் ஒரு 50 பிக்சலும் லெஃப்ட் வந்து ஒரு 100 பிக்சலும் செட் ஆகி இந்த பொசிஷனில் நிற்கிது. இப்போது இந்த அப்சல்யூட்டோட ஒரிஜினல் பொசிஷன் இது வந்து எதுக்குள்ளே இருக்குது, நம்ம பேரண்ட் டிவுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து டாப்பை 0 லெஃப்டை 0 இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சைல்டு எலமெண்ட் எங்கே போய் நிற்கிது, பாடியோட கார்னரில் போய் நிற்கிது. இந்த பேரண்ட்டுக்குள்ளே வரலை. நாம் இந்த சைல்டு 1 வந்து இந்த பேரண்ட் டிவுக்குள்ளே நம்ம அப்சல்யூட்டாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா பேரண்ட்டோட டிவ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பொசிஷன் ஆட் பண்ணணும். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த பாடியிலேருந்து பொசிஷன் வந்து இந்த பேரண்ட்டோட பொசிஷனுக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டாப்போ இல்லை லெஃப்டோ வேல்யூ செட் பண்ணோம்னா இந்த சைல்டு ஐட்டம் வந்து இந்த பேரண்ட்டோட டிவுக்குள்ளே தான் வரும். இந்த தாண்டி வெளியே
போகாது. இந்த மாதிரி கேஸில் தான் நாம் ரிலேட்டிவ் பொசிஷனை அப்சல்யூட்டோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டும் அப்சல்யூட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். அப்சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து 0ல் இருக்கும்போது அந்த பாடியோட இதில் போய் நிற்கும். அப்புறம் பேரண்ட்டில் வந்து நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பேரண்ட்டுக்கு உள்ள அது வந்து அப்சல்யூட்டாக செட் ஆகும். ஆனால் ஃபிக்ஸ்டு வந்து இங்கே டாப் அண்ட் லெஃப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருக்குது. இங்கே பேரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தாலும் பேரண்ட்டில் ரிலேட்டிவ் இருந்தாலும் இதோட ஒரிஜினல் பொசிஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட எட்ஜு அல்லது வந்து இந்த வியூ போர்ட்டோட கார்னருக்குள்ள இந்த இடத்துல தான் போயிருக்கும். நம்ம பேரண்ட்டில் ரிலேட்டிவ் கொடுத்தாலும் இந்த பேரண்ட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட் வந்து வராது. இதுதான் அப்சல்யூட்டுக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபிக்ஸ்டு வந்து இப்போ வேல்யூ ஏதாவது கொடுக்குறேன் நான் 60 200. இப்போ வந்து இது வந்து இந்த பேஜை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் பண்ணும்போது இது இதே இடத்துல தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், நகராது. இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சாட்பாட் சம் வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் சைடில் கார்னரில் ஒரு சேட் விண்டோ மாதிரி இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குக்கீஸு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கும்போது திடீர்னு நடுவில் வந்து ஒரு பாப்அப் மாரி வந்து இந்த ஆர்டிக்கலை நீங்கள் படிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன்லேருந்து இதுதான். ரைட் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா சேட் விண்டோ, சேட் கண்டெய்னர், ஓகே, சேட் பட்டன், இதோட ஸ்டைல்ஸ் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருப்பாங்க பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணிடுவாங்க. எடுத்து விட்டோம்னா மேலே போயிடும், எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அந்த பொசிஷனுக்கு போயிடும் அது. ஓகேவா, இங்கே பொசிஷன் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது? இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடை போட்டுட்டு இமேஜாக டவுன்லோட் பண்ணுற சைட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதோட இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் பார், இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே போயிடும். ஸ்க்ரோல் ஆகலையா, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரோல் ஆகுது. இதை விட நான் கம்மியாக பண்ணிடும். ஓகேவா, இந்த மாதிரி இதுக்கும் ஃபிக்ஸ்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன் பார்த்தீங்களா குக்கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகேவா, அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டும் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை மாற்றுறேன். ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்து எடுத்துக்கிடும். இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். டாப் வந்து ஒரு 100 கொடுத்துருக்கேன். பேரண்ட்டில் மார்ஜின் வந்து டாப் வந்து ஒரு 300 பிக்சல் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்டாட்டிக் போஸ்டில் தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதோட பிக்சல் வந்தவுடனே அந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ்டாக நின்றோம். அப்புறம் அந்த பேரண்ட்டோட கண்டெய்னர் எண்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக தான் வந்து மார்ஜின் டாப் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்தோடனே டாப் வந்து 100 வந்தோடனே இந்த இடத்துல ஸ்டிக்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பேரண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட எண்டிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டிக்கி. இது வந்து மேஜராக வந்து எந்த சைட்டில் நீங்கள் பார்க்கலாம்னா நேவ் பாரில் மோஸ்ட்லி வந்து ஸ்டிக்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு வந்து லாங் லிஸ்ட்டு ஹெட்டிங்ஸு அதில், அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் அல்லது பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஓசி வரும். டிஓசினா டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதில் வந்து இந்த ஸ்டிக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த சைட் எடுப்போம், பூட்ஸ்ட்ராப் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நேவிகேஷன் பார். இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குல்ல, அதாவது இதுதான் ஸ்டிக்கி. செக் பண்ணி காட்டுறேன் இருக்கா. பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டிக்கி. இதை எடுத்து விட்டோம்னா மேலே போய் நின்றோம், ஸ்க்ரோல் ஆகாது. ஓகேவா? வேற என்ன எக்ஸாம்பிள், இது அப்புறம் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, ஆன் திஸ் பேஜ் சொல்லிட்டு செட்டப் டாபிக் வைஸாக ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஆகுதுல, இதுதான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியில் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதோட பொசிஷன் எங்கே இருக்கு? மேலே இங்கே இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் வந்து ஸ்டிக்கி போட்டிருக்காங்க. ஸ்டிக்கி எடுத்தீங்கன்னா மேலே போய் நிற்கும், இந்த போய் நிற்கும். ஓகே, போட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஒவ்வொரு ஹெட்டிங்காக காமிச்சிட்டே வரும். அதுக்கப்புறம் இது என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நார்மல் ஃப்ளோவில் தான் போட்டிருக்காங்க. அதனால வந்து இது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. ஓகே, வேற என்ன இருக்குது? சர்ச். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மாடல் பாப்அப் இருக்குது. இதோடது இது வந்து மெயின் வந்து போட்டிருக்காங்க. மைட்பி அது வந்து அப்சல்யூட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைட்பி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரிலேட்டிவ்ல போட்டிருக்காங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மாடல் வந்து இதில் போட்டிருக்காங்க பொசிஷன் ஃபிக்ஸ்டு. பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு பேக்ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே அந்த மாடலை வந்து ரிலேட்டிவாக பொசிஷன் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.